ஹலோ பியூட்டிஸ். நான் உங்க கரன்சி. நம்ம இப்போ எங்க போயிட்டு இருக்கோம்னா, ஈவினிங் சன்செட் பார்க்க சூப்பரா ஒரு லொகேஷனுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இந்த செமையான லொகேஷன் எங்க இருக்குன்னா, தூத்தூர் வில்லேஜ் பக்கத்துல இருக்கிற இறைமன்புதூர் ஹார்பர் தான். இந்த லொகேஷன் நாகர்கோயில்ல இருந்து 48 கிலோமீட்டரும், மார்த்தாண்டத்துல இருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் தான் இருக்கு. ஹார்பர் கரை ஓரமா நிறைய போட்ஸ் அண்ட் ஷிப்ஸ் நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. போற வழியில நிறைய சீ வேவ் பிரேக்கர்ஸ், அதாவது கடல் அலைனால கிரியேட் ஆகுற அரிப்பை தடுக்கிறதுக்காக போடுற டெராபர்ட் போட்டிருந்தாங்க. அங்க இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் கம்ப்ளீட்டா முடியல. அதனால நம்ம எண்டுல போகும்போது ரோடெல்லாம் ரொம்பவே குண்டு குழியுமா கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். பட் நாங்க போகும்போது சன் வந்து மறைய ஆரம்பிச்சிருச்சு. பட் பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. ஒரு பக்கம் சன் செட் ஆகுற காட்சி, இன்னொரு பக்கம் படகுல மீனவர்கள் படகை எடுத்துட்டு ஃபோர்ஸா போயிட்டு இருக்கிற காட்சின்னு ஈவினிங் டைம் ரொம்பவே மனதுக்கு இதமாகவும் பிரமிப்பாகவும் இருந்த அழகான ஒரு லொகேஷன் தான் இந்த ஹார்பர். கன்னியாகுமரியில ஈவினிங் சன்செட்டை பார்க்கறதுக்கு ஒன் ஆஃப் தி லொகேஷன் இந்த ஹார்பர். கன்னியாகுமரியில இருக்கிறவங்க சன்செட்னாலே எப்பவுமே கன்னியாகுமரி பீச்சை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதை தவிர்த்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பீச்ல சன்செட் பார்க்கறது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. நீங்களும் டைம் கிடைச்சா இந்த லொகேஷனுக்கு வந்து சன்செட்டை என்ஜாய் பண்ணுங்க. பாய். அப்படியே வளர்ந்து போக முடியுமா? அப்படியா? சரி, சரி. இவெல்லாம் என் ஃபேஸ்புக் பார்க்குறாங்கன்னு நீ தெரியும். ஃபேஸ்புக் பார்க்குறாங்களா? இந்த சாஜி ஆமாம், ஃபேஸ்புக் பார்த்தோம். அவரு இப்போ எப்படியே கடலுக்கு பயப்படாம போட்டுறேன்.